வணக்கம் தமிழக மக்களே. நம்ம கொஞ்சம் வெளில இருக்கோம், அதனால் வீடியோ வந்து சரியாக போட முடியல, கொஞ்சம் வேலையாக இருக்குது. இதுவும் இந்த வேலை நடுவில் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்ருக்கோம். விஜய் கட்சியிலேருந்து 120 மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு வந்து கருத்து கேட்பு அதை என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி கேட்குறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண் துடைப்பு தாங்க. அது ஆல்ரெடி முடிவாயிடுச்சு, அதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே ஒரு காரணம் தான் தடுக்குது. என்னென்னா, நம்ம பிஜேபியை வந்து பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விமர்சிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அதில் போய் ஜாயின் பண்ணால் மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போவும் சொல்கிறேன். விஜயை இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்ததே பிஜேபி தான். பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் விஜய் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. மறைமுகமாக பிஜேபி தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு எல்லா வகையிலையும். இந்த கேஸ்லேயும் சரி. இப்போ விஜய் மட்டும் அந்த கூட்டணியில் ஜாயின் பண்ணார்னா அந்த கரூர் சம்பந்தமான அந்த கேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா தவிடி பொடி ஆகிடும். அது அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே சைடில் லைட்டாக அப்படி டிஎம்கேக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாதவர் அப்படியே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இதில் இன்னொன்று, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இப்போ எப்படி அவங்க சொல்லி உள்ளே போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஏடிஎம்கே கிட்ட தான், எங்களுக்கும் அவங்க 2 பேருக்கு தான், அவர் தான் வந்து இங்கே முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் 2 பேரும் தான் வந்து ஒரு உடன்பாட்டின் பேரில் நான் ஜாயின் பண்ணுறேன், எங்களுக்கும் பிஜேபிக்கும் அந்த சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி சொல்லி தான் பேசி தான் அவங்க போய் மறுபடியும் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர்கிட்ட நம்ம நண்பர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆல்ரெடி ஒரு டீலிங் எல்லாம் பேசி முடிஞ்சாயிடுச்சு. பட் அதுக்காக ஒரு நரேஷனை செட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அவங்க அதுக்கான இது பண்ணிகிட்ருக்காங்க. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது, திமுகவை எதிர்த்து பேசினது, அவ்வளோ காரசாரமாக பேசினது, இந்த மூஞ்சிங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பேசுகிற மூஞ்சியே கிடையாது. இதெல்லாம் வேற ஏதோ ஒரு பின் புலத்திலிருந்து ஒரு ப்ரெஷரில் பேசுனது மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தமிழக மக்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து என்டிஏக்கு மாற்று இந்தியா கூட்டணின்னு நினச்சிங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு மாற்று என்டிஏ கூட்டணின்னு நினச்சிங்கன்னா, நான் ஒன்றா சொல்கிறேன், உண்மையில சொல்கிறேன், உங்களை விட பெரிய முட்டாளி யாருமே இல்லைங்க. இவனுங்க 2 பேருமே நல்லா பாருங்கள், மக்களை ஏமாத்துறதுக்காக இவனை உள்ளே இழுத்து போட்டு அவனை உள்ளே இழுத்து போட்டு ஜெயிச்சு அந்த அதிகாரத்தில் உக்காந்தணும்னு சொல்லிட்டு அந்த தன் முனைப்போடு தான் இருக்கானுங்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு இல்லை. ஏங்க, நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் அது மாதிரி நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட கற்பழிப்பு, கொள்ளை எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. இதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அவர்கிட்ட இந்த என்னங்க கருத்து இருக்கு? இப்போ இவங்களும் வந்தாங்கன்னா என்னங்க பண்ணுவாங்க? இதை தாங்க பண்ணுவாங்க. எங்க இன்னொன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகத்தை வச்சுங்க இந்த ஒரு விஷயத்த. இது வந்து எந்த ஒரு கட்சிக்கும் சார்ந்தோ எப்படியோ நான் இது சொல்லலை. ஒரு தனி மனிதனாக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இந்த ஒரு திமுக ஆட்சியை நீங்கள் ஓட்டு போட்டு கொண்டு வந்ததுனால எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டது, எத்தனை பேர் இறந்தாங்க. அந்த ஆட்சியை கொண்டு வந்தவங்களுக்கு அவங்க செஞ்ச அந்த பாவத்தில் எல்லாருக்கும் பங்கு உண்டுங்க. எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த பாவம் அதெல்லாம் வந்து கிடையாது. அதை நம்புறவங்களுக்கு நான் இந்த ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அதே நீங்கள் ஏடிஎம்கேவையும் மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அவன் ஒரு 50 பேர் 100 பேரை கொல்லுவானுங்க. அந்த கொல்றதுக்கு நீங்கள் எல்லாரும் துணை நிற்க. அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கவே தான் அந்த அதிகாரத்தில் உட்காந்து அவன் 4 பேரை கொல்றான். இப்போ இந்த போலீஸ்காரன் வந்து அடித்து கொல்றான், அவனுக்கு என்ன ஒரு தைரியம்? இந்த கவர்மெண்ட் இருக்கு, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஒரு தைரியம் தானே இருக்கு அவனுக்கு. அந்த ஜாதி வெறியெல்லாம் எங்கெங்க வருதுங்க? இதெல்லாம் ரொம்ப கொடுமையானதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. உங்ககிட்டயே விட்டுறேன். மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்க. ரசிக மனப்பான்மையில் ஓட்டு போடாதீங்க தயவு செய்து, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சமாவது யோசிங்க. நம்ம படத்தில் பிடிச்சவனை அரசியலில் வந்து அவன் அதே மாதிரி பண்ணுவானா? கிடையாதுங்க, பண்ண முடியாதுங்க அவனால். ப்ளீஸ், என்டிஏ கூட்டணியில் இருந்து நாங்கள்லாம் வந்து திமுகவை அமைச்சிட்டு நாங்கள் தான் வந்து புதிய மாற்றத்தை தரப்போன்னு சொல்லுவாங்க. 10 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ஆண்டுட்டாங்க, எந்த ஒரு மாற்றமும் எதுவுமே கிடையாதுங்க.
அதனால ஒரு புது மாற்றம் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. என்னடா அவன் இவ்வளோ தூரம் பேசிட்டு கடைசியில் நான் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறானா, அது நான் உங்ககிட்டயே விட்டுறேன். நல்லா சிந்திச்சு யார் வந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது, சுயநிலை என்ன சொல்லுவாங்க அது, தன் நினைவோடு யோசிச்சு சுயநலத்தில் யாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சுயநலத்தினால யாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க. தனக்கு பிடிக்கும் அதனால அவனுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு போடாதீங்க. நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடியவங்க, நன்மை தரக்கூடிய திட்டங்கள் யாருக்கிட்ட இருக்கு அதை பார்த்து ஓட்டு போடுங்க. இலவசத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க. அறிவிப்புகளை பார்த்து ஓட்டு போடாதீங்க. எது இலவசம், நம்மளோட அடிப்படை தேவை எது, அதை பார்த்து அதை புரிஞ்சு ஓட்டு போடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. நான் அதை உங்ககிட்டே விட்டுறேன், யோசிங்க. யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் அரசியல் அறிவு நிறைய இருக்கு. ப்ளீஸ் திங்க் அபவுட் இட் ப்ளீஸ்.